character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the future. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 11th standard students. நம்ம மேக்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸ் கிளாஸில் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் தான் எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி கவுண்டர் பண்ணுறது, அதில் எப்படி ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது, அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதே போல் நிறைய இது உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஆர்டரில் என்னென்ன இது ஒன் ஃபங்க்ஷன்ஸாக, அதனுடைய டொமைன் என்ன, அதனுடைய ரேஞ்ச் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்வல் ஆஃப் த டேர்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுன்ற பேசிக்கான கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பார்க்குற டைப்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கிற நேரத்தில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சேஃபாக இருங்க. இந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே என்ன பண்ணணுனாக்கா உங்களுடைய ஒர்க்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. எல்லாமே டூ இட் ஒர்க் அண்ட் பெஸ்ட் ஆஃப் த மார்க்ஸ் இன் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு எண்ட் ஆஃப் த செக்ஷனில் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் நடக்குது. அந்த வீக்லி டெஸ்ட்டில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக அந்த செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மார்க்ஸை நல்ல மார்க்காக உங்களுடைய ரேஞ்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முழு ப்ராக்டிஸ் வந்து வீட்டில் இருக்கும்போது எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ சி த conditions about in a composite functions உங்களுக்கு ஒரு 2 sums exampleல you will be recall about in a homework னு சொல்லியிருந்தேன். அந்த ஆர்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா composite function is not commutative. ஏன் commutative இல்லைன்றதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா it is a f composite of gயும் g composite of fம் either ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது. அதனால தான் in terms of it is a நாட் காம்படேட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் என்னது 2 மார்க் டைப்பில் கேட்கக்கூடிய ஒரு தியரம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தியரம் 1.2 let f is a function from a tends to b and g is a function from b tends to c be two functions if f and g are 1 to 1 then g composite of f is 1 to 1. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். f is a ஒரு ஃபங்க்ஷன், g is a ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துகிட்டு f and g are 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. தென் அது காம்போசிட் பண்ணுறது g composite of f is also என்னது எனக்கு 1 to 1 சொல்லணும். ஓகே, 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ்னால என்ன சொல்லிடலாம், let x not equal to y in a since f is 1 to 1, f of x not equal to f of y since g is 1 to 1. அப்போ g composite of g of f of x not equal to g of f of y, that is x is not equal to y, g composite of f of x not equal to f composite of g of y, hence g composite of f is என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா it is a 1 to 1 functions சொல்லிக்கலாம். ஓகேவா? it is let us consider the termsல எடுத்து then will be ஒரு steps of பேக் டு பேக்காக ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் வைஸாக ரைட் பண்ணும்போது it is clearly using this condition. ஓகேவா? that is another one very important 3 mark type question, already repeatedly கேட்கக்கூடிய question. இதை diagrammatic oriented நீங்கள் சால்வ் பண்ணி காமிக்க போகிறீங்க. என்ன ஷோ இருக்காங்க, ஏன்னா கம்பல்சரி கொஷின்லையும் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் கேட்டது. ஓகே, ஷோ தட் த ஸ்டேட்மெண்ட் இஃப் f and g composite of f are 1 to 1 then g is 1 to 1 is not ட்ரூன்றதை சொல்லணும். எப்படி சொல்லலாம்? in terms of first of all, to claim a statement is not true, we have to prove by giving one counter example. Consider the
diagram given figure in a 1.40. ஓகேவா இங்கே நம்ம ஒரு ஃபிகர் மூலமா என்ன பண்ண போறோம்னா it is not a condition about the a true statementன்றத ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகேவா ஃபர்ஸ்ட் a செட் அதாவது x ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம், a b ன்னு எடுத்துக்கிறோம். y என்ற செட்ல பார்த்தீங்கன்னா x y z ன்னு எடுத்துக்கிறோம், z ன்னு ஒரு செட்ல p q ன்னு எடுத்துக்கிறோம். it is a function from mapping from the terms a tends to x. அதாவது எக்ஸ்லேருந்து என்ன பண்ணுன்னா ஒய்க்கு டொமைன்லேருந்து இந்த ஆர்டரில் எடுக்கிறோம் மேப்பிங் அபவுட், அண்ட் ஒய்லேருந்து பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு வந்து பி போகுது. அதே போல் இதே சேம் அஸ் ஆல்சோ பி கன்வெர்டட் டு நியர் மேப்பிங் ஜாயினிங் அபவுட் ஒய் அண்ட் ஆல்சோ கியூ. கியூ அதே போல் சேம் அஸ் ஆல்சோ மேப்பிங் அபவுட் இசட் வந்து ஆல்சோ கியூக்கும் மேப்பிங் ஆகுது. இன் திஸ் கண்டிஷன் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னு எடுக்கும்போது கிளியர்லி எஃப் அண்ட் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஆர் எஃப் ஆர் ஒன்-to-one functions. But G is not one-to-one. இப்போ ஜியில் எடுக்கும்போது இட் இஸ் கன்சிடர் அபவுட் த ஒன்-to-one. எனக்கு எவ்ரி எலமெண்ட் இஸ் அ யூனிக் இமேஜ் இருக்கா? நோ, இட் இஸ் தோஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் த above diagram is shows that the statement is not trueன்றதுக்கு எக்ஸாம்பிளாக given the diagram வச்சு நம்ம சொல்லிக்கலாம். It is a very important 3 mark type question. ஓகேவா? And see the next one. very important questions also. It is also in a modulus of the terms கொடுத்ததுனால எப்படி அந்த இன்டர்வல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த இன்டர்வல்ஸ்ல இருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிசல்ட்டை சொல்ல போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we consider the let f g functions from r tends to r. ரியல் நம்பர்ல இருந்து ரியல் நம்பர்ல எடுத்திருக்காங்க. be defined as f of x is equal to 2x minus mod x and g of x is equal to 2x plus mod x. Find f composite of g. f composite of g கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அப்போ we know that the modulus of x னால என்ன சொல்லலாம்? minus x plus x. It is x is less than or equal to 0, x is greater than 0. அந்த ஆர்டரில் then will be split the part. இதே சேம் கண்டிஷன் 2x minus mod x ன்றதுனால 2x minus of minus x 2x minus x if x is less than or equal to 0, x is greater than 0. இதில் minus x minus into minus அது plus, அப்போ 2x plus x வந்து என்ன ஆகுது? 3x. 2xல ஒரு x போச்சுன்னா x. இந்த another one condition இதில் இருந்து ரீப்ளேசிங் ஆகுது. ஓகேவா? இப்போ ஆல்சோ இப்போ f of x கண்டுபிடிச்சாச்சு. அதே சேம் as also g of x. அப்போ g of x எடுக்கும்போது 2x plus of minus x இட் அதே சேம் சிமிலர் ப்ராசஸ் தான், ஒன்றுமே சேஞ்சஸ் கிடையாது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் ஒரு எனக்கு மைனஸ் 2xலேருந்து x போச்சுனாக்கா x. அதே போல் 2x plus x is equal to 3x. இட் இஸ் எ கண்டிஷன்ஸ். இந்த இதில் கண்டிஷன் மட்டும்தான் மாறுது. ஓகேவா? let x less than or equal to 0, then f composite of g of x equals to f of g of x, f of x equal to 3x ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அதுவே the last equality is taken because 3x is less than or equal to 0 whenever x is less than or equal to 0. let x is greater than 0. இந்த கண்டிஷன்ஸுக்கு இது ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ x is greater than 0 ன்னு எடுக்கிறேன். then the condition about f composite of g of x equal to f of g of x, f of 3x equal to 3x. அப்போ f of 3x எடுக்கும்போது f of g composite of g of x equal to 3x for all xக்கு, hence the conditions about satisfy. okay, it is clear about? புரியுதா? இவங்க டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம், ஆப்ரேஷன் ஆன் ஃபங்க்ஷன்ஸில். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். let there be a bijection f is a function from x tends to y as given in the figure 1.4.41. இப்போ இந்த ஃபிகரில் எனக்கு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனுக்குண்டான டயக்ராமேட்டிக் ஓரியன்டட் கொடுத்துருக்காங்க. எஸ், இட் இஸ் ஏ பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். ஏன் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம்? இட் இஸ் ஏ கன்சிடர் அபவுட் த டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக், அதாவது டிஸ்டிங் எலமெண்ட் ஹேவ் டிஸ்டிங் இமேஜ். ஓகேவா? இட் இஸ் கால்ட் அபவுட் ஏ ஒன் ஃபங்க்ஷன். அதே போல் கோடொமைனில் எல்லா எலமெண்ட்டுக்கும் பாருங்கள் ப்ரீ இமேஜஸ் வில் பி மேக் அபவுட். அப்போ therefore that is will be considered about the both one and onto function, that is called about the bijection function. ஓகேவா? அப்போ we consider the terms in a recall about the terms in a orderல given கொடுத்துக்கிறது. then g is a function from y to x இருந்துச்சுன்னா defined by g of x equal to b, g of y equal to c, g of z equal to a. அப்போ those the ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். let f is a function from x tends to y be a bijection. இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால சொல்கிறோம்னா it is a bijection function. the function g வந்து பார்த்தீங்கன்னா y tends to x இருந்துச்சுன்னா defined by g of y is equal to x. if f of x is equal to y is called the inverse of f.
it is denoted by f inverse னு சொல்லுவாங்க. It is another name சொல்லுது. If a function f has an inverse வந்துச்சுன்னா it is will be say about the term invertible சொல்லிக்கலாம். f is invertible. அப்போ this is the relation between the composition of functions and inverse சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ composition functions ஓட நோட்டேஷன்ஸில் denote பண்ணுறதுக்கு some identification கொடுத்துருக்காங்க. இதில் definition பார்க்க போகிறோம். invertible define invertibleன்னு கேட்டாங்கனாக்கா என்ன definitions ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ then will be definition 1.10 a function f is a function x tends to y is said to be invertible if there exists a function g is a function from y tends to x such that g composite of f is equal to ix and f composite of g is equal to iy where ix and iy are identity functions on x and y respectively. In this case this called about g is called about the inverse of f and g is denoted by f inverse னு சொல்லிக்கலாம். This is called about the definition of invertible functions. ஓகேவா? இப்போ சப்போஸ் definition of invertible function definition of inverse function கேட்குறாங்கனாக்கா நீ will be இந்த பாக்ஸில் போட்டுக்கிறத அந்த ரைட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அடுத்தது நீ working rule to find the inverse of a function from R to R. இப்போ R to R நீ ஃபங்க்ஷன்ஸில் எப்படி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை செக் பண்ணுறதுக்கு நீ ஒர்க்கிங் ரூல் கொடுத்துருக்காங்க. real number to real number. Here let us consider the function f is a function from R tends to R be the given function. Write first of all y is equal to f of x and write another one terms x in terms of y, x in terms of y la write பண்ணோம் and also write f inverse of y equal to the expression in y னு எழுதணும். next one replace y as x னு replace பண்ணணும். இதுதான் working rule. இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன எக்ஸாம்பிள்? it is a functions from f is a function from real number to real number is defined by f of x is equal to 2x minus 3. Prove that f is a bijection and find its inverse. இப்போ பைஜெக்ஷனும் அவங்க அதே போல் ப்ரூவ் பண்ணணும். அதே போல் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்வர்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1 to 1 and on to ரெண்டு மெத்தட் இருக்குது. இனி ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தடை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 to 1 on to and inverse சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 to 1 என்னது? f of x equal to f of y. அப்போ 2x minus 3 equal to 2y minus 3. That is implies minus 3 that side goes to plus 3. அப்போ minus 3 plus 3 cancel. This implies about x equal to y. ஏன்னா 2 கேன்சல் பண்ணிக்கலாம். x equal to y. அப்போ this என்ன சொல்லலாம்? f of x equal to f of y எடுக்கும்போது implies that x equal to y வந்துச்சுன்னா f is a 1 to 1 function சொல்லிக்கலாம். and also on to function செக் பண்ணுறதுக்கு let y belongs to r let x equal to அப்போ x equal to எடுக்கும்போது it is consider about the y. அப்போ y belongs to r எடுக்கும்போது f of x என்னன்னு எடுத்துக்கலாம் பாருங்க, y ன்னு எடுத்துக்கலாம். அப்போ y is equal to 2x minus 3 and x க்கு in terms of எழுத போகிறேன் minus 3 that side goes to plus 3. அப்போ y plus 3 equal to 2x. x தான் எனக்கு தேவை. அப்போ therefore y plus 3 divided by 2 it is considered the term x க்கு in terms of write பண்ணும்போது then f of x ல எழுதும்போது பார்த்தீங்கன்னா 2 of in terms of write பண்ணலாம் y plus 3 divided by 2 2 to cancel y plus 3. அப்போ therefore we get the answer f of x equal to y. அப்போ those f is onto function. This is also can be proved by saying the following statement. அப்போ the range of f is r. அப்போ range of f is என்ன சொல்லலாம்? டோட்டல் ரியல் நம்பர்ஸ்குள்ளார கிடைக்குது. அது எப்படின்றத கொஷின் மார்க்காக கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப் எல்லாத்தையுமே நான் டேர்ம்ஸ் ஆஃப் இன்புட் அப்ளை பண்ணும்போது எனக்கு 1 1 and also on to functions will be satisfied which is equal to the codomain and hence f is a on to function சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஏன்னா ப்ரூஃப் பண்ண சொன்னது f is a bijection ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க 1 to 1 and on to ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? in terms of let us consider the y is equal to 2x minus 3. அப்போ minus 3 that side goes to plus 3. y is plus 3 equal to 2x. x equal to y plus 3 divided by 2. Those f inverse of y எடுக்கும்போது y plus 3 divided by 2 x தான் in terms of f inverse of y. By replacing y as x எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், எக்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணும்போது then we get the f inverse of x equal to x plus 3 divided by 2. That is called about the inverse of the function. Okay.
இது மெத்தட் 1. இப்போ மெத்தட் 2, இப்போ செகண்ட் மெத்தட்லேயும் அதே சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. இனி காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? In method 2. Let us consider the given function y is equal to 2x minus 3, then x equal to y plus 3 divided by 2. Let g of y is equal to y plus 3 divided by 2. What about will be considered g composite of f of x equal to g of f of x, g of 2x minus 3, that is equivalent to f of x is equal to 2x minus 3. அதை எடுத்து substitute பண்ண போகிறோம். 2x minus 3 plus 3 divided by 2, therefore minus 3 plus 3 cancel, 2 to cancel, that is we get the answer x. அதே போல் f composite of g of y equal to f of g of y. g of y ன்னு எடுக்கும்போது what about g of y? It is considered the term that is will be considered in terms of f of y plus 3 divided by 2, y in terms of f of apply பண்ணும்போது x க்கு பதிலா replace பண்ணுவீங்க 2 into y plus 3 divided by 2, 2 to cancel, y plus 3 minus 3 cancel, then we get the term y. Both the terms g composite of f of equal to y x and f composite of g equal to I y. Therefore this implies that f and g are bijection and inverse to each other. ரெண்டுமே எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா inverse to each other. Hence f is a bijection and f inverse of the terms என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா f inverse of y equal to y plus 3 divided by 2, replacing y as by x. Replace f inverse of x equal to x plus 3 divided by 2. It is considered the given solution. Okay va? Operations of the terms la ரெண்டு இது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம், ரெண்டாவது இன்வர்ஸ் வச்சு பார்த்தோம், மூணாவது பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஆஃப் எ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ அல்ஜிப்ரா ஆஃப் எ ஃபங்க்ஷன்ஸில் சம் பேசிக் கான்செப்டில் டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன பேசிக் கான்செப்டில் அல்ஜிப்ரானாலே உங்களுக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எனி சம் ஸ்கேலார் குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணுறது. இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அதே சேம் கண்டிஷனில் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்துருந்தாலும் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த result. Algebraic of operations la solumbodhu definition 1.11. okay va, let us x be any set, let f and g be real valued function. f and g enna valued function ah irukum, real valued function defined on x, defined for all x belongs to capital X. appo f plus g of x equal to f of x plus g of x. அப்போ f of minus g into g of x equal to f of x minus g of x, and multiple சொல்லும்போது that is f of x into g of x, and divide சொல்லும்போது f of x divided by g of x, and multiple some scalar quantity real constant multiply பண்ணும்போது multiple of the termsல, அதே போல் நெகட்டிவ்ல மல்டிப்ளை பண்ணும்போது minus f of x என்ற termsல சொல்லிக்கலாம். இது is called about the basic definitions of the terms. okay, it is clear about புரியுதா? are also நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆர்டரில் பேசிக்கான கான்செப்டில் அடிஷனில் கொடுத்துருந்தாலும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், அசோசியேட்டிவ் அண்ட் அடிஷனில் காம்படிட்டிவ் வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது தட் இஸ் கன்சிடர் அபவுட் த ஜீரோ ஆஃப் த டேர்ம்ஸ். அதே போல் இன்வர்ஸ் எப்போ ஜீரோ கிடைக்கும், அண்ட் சம் மல்டிபிளில் யூஸ் பண்ணும்போது சம் ஸ்கேலாரில் மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் யூஸிங் த கண்டிஷன். இந்த ஆர்டரில் மோர் ஆப்ரேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன்ஸில் கால்குலேட் பண்ணி சொல்கிறது. ஓகேவா, புரியுதா? இது இஸ் கன்சிடர் த வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் ஃபார் எக்ஸாம். தியரம் 1.3 இதுவும் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின், ஆர் சம்டைம்ஸ் 3 மார்க்லையும் கேட்பாங்க இந்த கொஷின். ஓகேவா, இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுனாக்கா தென் எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹச் ஈக்குவல் டு எஃப்ஜி ப்ளஸ் எஃப்ஹெச். அதை நான் எப்படி ப்ரூஃபில் எடுத்துகிட்டு வரப்போம். லெட் எக்ஸ் பி எனி செட் எனி அண்ட் எஃப் அண்ட் ஜி ஆர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் லெட் அஸ் கன்சிடர் த டேர்ம்ஸில் எடுத்துகிட்டு define on capital X, x belongs to capital X லேருந்து எடுக்கிறோம். அப்போ f of g plus h of x equal to எடுக்கும்போது f of x into g plus h of x by the definition of product, இந்த ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணுறோம். அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டரில் இருக்குது அடிஷன். அப்போ வாட் அபவுட் த டெஃபினேஷன் ஆஃப் அடிஷன் ரூல் இந்த இடத்துல உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரியல்ஸில் அப்ளை பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். அதுக்கு அடுத்தது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெஃபினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டில் எடுக்கும்போது எஃப் அண்ட் ஜி வில் பி ப்ராடக்ட் எஃப் ஜி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ரெண்டுத்துக்கும் பாருங்கள் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அப்போ therefore definition of addition property again replacing about that is fg plus fh
of x equal to. அப்போ therefore then hence the proof of the result ன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா? It is clear about அதே சேம் some special functions ஒன்று கொடுத்துருக்காங்க. நீ பாலினாமியல் ஓரியன்டட், எது பாலினாமியல் எது நான் பாலினாமியல். Okay, constants will be considered about the polynomial functions then will be using. அதே போல non polynomial is called about linear equations. A function which is not linear இருந்துச்சுனா it is called about non linear functions சொல்லிக்கலாம். ஓகேவா? இது diagrammatic oriented உங்களுக்கு given கொடுத்திருக்காங்க. Okay, you will see about that diagram pictures. Figure 1.42 and 1.43. A is greater than or equal to 1. Greater than 1, the function f of x is equal to a power x is called the exponential function சொல்லலாம். ஏன்னா power of the termsல வரும்போது என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா exponential function. பவரில் வரதுனாலே exponential function and logarithmicல வந்துச்சுன்னா logarithmic function and rational வந்துச்சுன்னா rational function. இந்த மாதிரி நம்ம பேசிக்கான கான்செப்டில் என்னெல்லாம் பார்த்தோமோ அந்த இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த டெஃபினிஷன்ஸ் ஓரியன்டாக அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு சம் ரெசிப்ரோக்கல் இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகே, சம் டெஃபினிஷன்ஸ் ஓரியன்டாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் அண்டு ஈவன் ஃபங்க்ஷன். எதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன் எதெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷன்றதுக்கு சம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு தெரியணும் அண்ட் ஆல்சோ இந்த டெஃபினிஷன்ஸை ரீகால் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக அப்ளை பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? எ ஃபங்க்ஷன் f is a function from r tends to r is said to be an odd function if f of minus x equal to minus f of x for all x belongs to r. It is said to be an even function. It is said to be an even function if f of minus x equal to f of x for all x belongs to r. Okay, but then the functions will be considered the term. இந்த ஆர்டரில் எனக்கு f of minus x அப்ளை பண்ணும்போது minus f of x ன்னு கிடச்சதுன்னா it is a odd function சொல்லலாம். அதே f of minus x அப்ளை பண்ணும்போது f of x ன்னு கிடச்சதுனாக்கா it is a even function சொல்லுவாங்க. அந்த டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக அதுதான் இங்கே கிவன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு ப்ரூஃபாகவே கொடுத்துருக்காங்க. we can prove the following results. ஓகேவா? என்ன ஃபாலோயிங் த ரிசல்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் a very important. இதிலிருந்து பேசிக்காகவே 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது. அதனால் let us prove the one of the property above the terms in a ப்ராப்பர்ட்டிஸை எல்லாத்தையுமே எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது லிசன் பண்ணுங்கள். அதே போல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the sum of two odd functions is an odd function. ரெண்டு ஆட் ஃபங்க்ஷன்ஸை ஆட் பண்ணால் ஆட் ஃபங்க்ஷன்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, அதே போல் the sum of two even function is an even function. The product of two odd function is an even function. The product of two even function is an even function. Okay, the product of an odd function and an even function is an odd function. அதே போல் the only function which is both odd and even function is the zero function சொல்லுவாங்க. and the product is a function வந்து பார்த்தீங்கன்னா positive constant and an even function is an even function. The product of a negative constant வச்சு multiply பண்ணும்போது therefore the even function is also an even function. The product of a constant வந்து constant and odd function வந்துச்சுன்னா odd functionல கிடைக்கும். There are functions which are neither odd nor even. It is considered இந்த ஆர்டரில் நமக்கு given the conditionsல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். இட் இஸ் அ சிமிலர் ப்ராசஸ் ஆஃப் த another condition. The product of an odd function and even function is an odd function. It is a 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். ஓகே, இந்த தியரம் பேஸ் பண்ணி 1 மார்க்லையும் கேட்பாங்க. The product of an odd function and even function is an odd function. எப்படி சொல்லலாம்? Let us consider the f be an odd function and g be an even function. Odd function and even function. அதை எடுத்துட்டு then consider the h is equal to fg. Now h of minus x எடுக்கிறேன். அப்போ therefore f g of minus x equals to f of minus x f g of minus x. அப்போ therefore negative in terms of minus f of x into g of x. f is an odd and g is an even. அப்போ therefore that is equals to minus h of x. This is considered the h is an odd function. Show that the term fg is an odd function சொல்லி complete பண்ணிக்கலாம். This is a similar process of the term. Okay, we will see the exercise sums இப்போ நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். Okay. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.3ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சம் எக்ஸாம்பிள் ஹோம்ஒர்க் சம் சொல்கிறேன். இது எப்படி இந்த பேசிக் சம்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ரைட் த ஃபஸ்ட்டு செகண்ட் சம் அண்டு தேர்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் அண்டு
இனி செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்ஸோட எக்ஸாம் எப்படி நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டேர்ம் அட் த வேல்யூ ஆஃப் த டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. -4 1 -2 7 0 இஃப். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டர். முதல்ல என்ன கண்டிஷன்ஸில் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டரில் இன்டர்வல் ஆஃப் த டேர்ம்ஸை நான் பிரிக்க போகிறேன். -∞ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -∞ அந்த ஆர்டரில் இன் கண்டினியூஸ் நம்பர்ஸ் போதே. அப்போ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா -5 -4 -3 இன்க்ளூடிங் இன் திஸ் ஆர்டர் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இன் திஸ் ஆர்டரில் இந்த இன்டர்வல் இந்த நம்பர்ஸ் எங்கே இருக்கோ இந்த ஃபங்க்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எஃப் ஆஃப் என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல போனால் -x + 4. அப்போ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுக்க போகிறோம் -4ன்னு எடுத்தாக்கா இந்த ஃபங்க்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -4னா எஃப் ஆஃப் -4 ஈக்குவல் டு -4 -4 இஸ் ஈக்குவல்ஸ் டு +4, தட் இஸ் -+4 +4 ஈக்குவல் டு 8. அப்போ இந்த இதனுடைய வேல்யூ 8ன்னு உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -3 ஆல்ரெடி இங்கே வந்ததுனால இங்கே இதில் வராது, அதனால தான் இங்கே ஈக்குவல் கொடுக்கல. அப்போ -3க்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா -2 -1 அண்ட் -2 இஸ் இன்க்ளூடிங்கா? நோ, ஏன்னா இங்கே ஈக்குவல் கிடையாது, அதனால் -1ஓட ஸ்டாப். ஓகே, இந்த செட் ஆஃப் ஆர். சப்போஸ் -2 -1ல் ஏதாவது கேட்குறாங்கன்னா -2 இந்த நம்பர் இருக்குது. அப்போ இந்த நம்பர் கேட்குறாங்கனாக்கா நான் எந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவலன்ஸ் டு x + 4 அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் -2 நான் சூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸை சூஸ் பண்ணிப்பேன். புரியுதா? ஏன்னா அந்த என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன்ஸை அதை செக் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் பேசிக்காக. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் -2 சப்ஸ்டிட் பண்ணும்போது -2 + 4 we get the answer. -2 + 4 is equal to 2. அப்போ this is solution of the term. And next one interval of the term. What about next interval? இங்கே -2 less than or equal னு வந்திருக்கு. அப்போ -2 including, சாரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -2 is not included. ஓகே, ஏன்னா in terms of -3 to -2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ what about in terms of -3 to -2ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா it is considered about the function f of -2.5. okay, only for -2.5 மட்டும்தான் இருந்தால் எடுக்க முடியும். அதனால் in terms of in these functions is not considerable. அப்போ -2ன்னு எடுக்கும்போது what about will be considered the function f of x square minus x, ஏன்னா in terms of including the -2 -1 0, 1 is not included. ஓகேவா? அப்போ அந்த ஆர்டரில் then will be functions will be considered. அப்போ -2 அப்ளை பண்ணும்போது -2 the whole square minus of -2. அப்போ therefore that is negative square பண்ணும்போது positive, 2 square is equal to 4 and negative into negative positive plus 2. okay, 2 plus 2 is 4 equal to 6. This is the solution of the term. And last one பாருங்க, 1 less than or equal to கொடுத்துருக்காங்க. what about the interval of the term? அப்போ 1 2 3 4 5 6 இந்த இன்டர்வல், ஏன்னா 7 is not included. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா then will be considered. சப்போஸ் 0ன்னு வந்துச்சுன்னா அதர்வைஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை தவிர்த்து மீதி ஏதாவது நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா அதர்வைஸ் 0ன்னு எடுத்து ஆன்சரில் சொல்லிக்கலாம். ஓகேவா? இட் இஸ் கன்சிடர் த following function, write the values of the term. இதே சேம் டிட்டோ மாடல் in these conditionsல கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, இந்த ஓப்பன் அண்ட் ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. அப்போ -∞ 0ன்னு சொன்னாங்கனாக்கா -∞ to in terms of up to -1 வரைக்கும் வரும், அதாவது 0 is not included. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 3ல இருந்துனாக்கா 3க்கு முன்னாடி நம்பர் என்னது எனக்கு 4 5 up to +∞ வரைக்கும் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா at the interval about the term 1 மட்டும்தான் வரும், 2 is not possible. ஓகேவா? otherwise the terms will be considered as a function. ஓகேவா? it is considered the two types of the questions will be homework, you will be complete in a class of note. okay, remaining இருக்கிறத next classல பார்க்கலாம். thank you to all. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK.
என போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.